அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, தெருநாய்க்கள் தொல்லைகள் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குது. யார் இது நடந்து போகவும் முடியல, டூ வீலர்லையும் போக முடியல, காரில் போகிறவங்களும் பயப்பட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அதாவது அது வந்து நடந்து போகும்போது அது படுத்திருக்குன்னு நம்ம நடந்து போகிறோம்னு வச்சுக்கங்களேன், பின்னாடியே மெதுவாக வரும். ஐயோ கடிச்சிருமோ, நம்மளுக்கு அது ஒரு பயம் இருக்குது. டூ வீலரில் போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே டூ வீலரில் போய்கிட்டு இருக்காங்க, பின்னாடியே குலைச்சிக்கிட்டே போகுது. அது ஸ்பீடு பிரேக் வேறு இருக்குது. எங்கிட்ட அடிபட்டு எங்கிட்ட கீழே விழுந்தா போயிடுது. சின்ன பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே வர்றதே இல்லைங்க. ஏன்னா வாசப்புள்ள விளாண்டுட்டு எந்த நாய் என்ன இருக்குன்னு தெரியல, அது கடிச்சு வச்சிருமோன்னு சொல்லி பயமாக தான் இருக்குது. அதாவது கொசு தொல்லையை கூட ஒழிச்சிடலாம். கொசு பற்றி சுருள் வைக்கலாம், லிக்விட் வைக்கலாம், போயிடும். திருநாய்களை எப்படி கட்டுப்படுத்தவே முடியலையேங்க. இதனால் நம்மளே செய்தித்தாளில் நிறையா பார்க்குறோம். திருநாய்க்கள்னால இத்தனை குழந்தைகள் கடிப்படுறாங்க, இத்தனை பேர் பாதிப்படுறாங்க, ஒரு ஊரில் ஒரு நாள் இத்தனை பேர் கடிப்படுறாங்கன்னு. இது கட்டுப்படுத்துகிற வழிமுறை தான் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்றுமே முடியலை. நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி ஆச்சுன்னா, 9 மணி ஆச்சுனாலே தெருவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெருநாய் படை மாதிரி அப்படியே ஊருக்குள்ளே அப்படி எத்தனை நாய் நடக்குதுன்னே தெரியாது. 10 நாய் 12 நாய் சேர்ந்து கும்பல் கும்பலாக தான் போகுது. அது கொலைக்கு அதுகளுக்குள்ளே சண்டை போட்டுட்டு கத்துற கத்துல அடுத்தவங்க தூக்கமும் போயிடுது. யாரும் அந்த பக்கம் போக முடியல. டூ வீலர்லையோ நான் நடந்து போனால் சிக்கனானா முடிஞ்சுச்சு, வளைச்சிக்கும். அந்த அளவுக்கு அது ஆக்ரோஷத்தை எங்கிட்டு காட்டுது, இந்த பக்கம் காட்டுற மாதிரி ஆகிப்போகுது. ஒன்றும் முடியலை. இதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கொஞ்சம் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இப்போ நான் கூட அந்த தெருநாய் குலைக்கிற அந்த வீடியோ இருக்குது, அதை போடுற மாதிரி ஒரு வீட்டுக்கு முன்னாடினா 5 அதை போடுற மாதிரி ஒரு வீட்டுக்கு முன்னாடினா 5 நாய் படுத்து கிடக்கு. நம்மளே டூ வீலரில் போகிறோம்னா அதில் கடந்து தான் போகணும். இந்த நாய் எந்திரிக்காது, அப்படியே படுத்துருக்கு. கிட்ட காலை வச்சு அது கவுச்சுனாலும் போச்சுங்க. எத்தனை சிரமம் இருக்குது. காரில் போகிறவங்களையும் துரத்துது. காரில் போய் அடிபட போகிற மாதிரியே துரத்திக்கிட்டே போகுது. காரில் போகிறவங்க வேகமாக போயிடுறாங்க. டூ வீலரில் போகிறவங்க அதை விட பயங்கரமான ஆபத்தை தான் சந்திக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு பயந்து வேகமாக போய் ஸ்பீட் பிரேக்கில் மோதி கீழே விழுந்தா போச்சு. அதாவது இதை கொஞ்சம் கவனமான நடவடிக்கை எடுத்து தெருநாய்களை கட்டுப்படுத்தணும். பிடிச்சிட்டு போகிறாங்க, கருத்தடை பண்ணுறாங்க, கொண்டு வந்து விட்டுறாங்க. இந்த நாய்களுக்கு வந்து அதிகமாக வர்றது காரணம்னா, இந்த ரோட்டில் தெருநாய்கள் அதிகமாக வர்றது காரணம் என்னென்னா, இந்த ஆளுங்க வந்து புண்ணியம் தரேன்னு சொல்லி ஒரு நாய்க்கு 2 பிஸ்கட்டு 4 பிஸ்கட்டை வாங்கி வச்சு போட்டு விட்டுறாங்க. அதற்கு சில பேர் என்ன வீட்டில் மிஞ்சின சாப்பாட்டை வைக்கிறாங்க, இந்த எலும்பு துண்டை வைக்கிறாங்க, கோழிக்கறி இதெல்லாம் போட்டு போட்டு என்ன ஆகுதுன்னா, திருநாய்கள் ஒரு டைம் ஆச்சுன்னா ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா மாடியில் குடிந்தாலும் அண்ணாந்து பார்க்குது, ஏன் போடலையான்னு. இப்போ நம்ம அதை விட்டு தாண்டி போகும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு தான் பாதிப்பு. அவங்களுக்கு ஒன்று மேலே இருந்து போட்டு போயிடுறாங்க, புண்ணியம் தேடிக்கிறாங்க. இருக்கிறவன் கடிப்படணும், கஷ்டப்படணும். அவங்க சாப்பாடு போட்டு புண்ணியம் தர்றாங்க, அது சாப்பிட்டு வந்து அடுத்தவனுக்கு தெம்பா கிடைக்குதுங்க. இதனால என்ன இருக்கு, மக்கள் வந்து ஒரு எத்தனையோ விலைகள் இருக்கு புண்ணியம் தர்றது. இப்படி போட்டு திருநாய்களுக்கு போட்டு, அதுக்கு ஜீவராசி தான், உயிர்கள் தான், அதுக்குன்னு ஒரு இது இருக்குன்னு. ஆனால் நீங்கள் போட்டு வளர்த்து அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்காம இருக்கணும் இல்லைங்களா. இப்போ வீட்டு நாய் வளர்க்குறாங்கன்னா அதுக்கு அவங்க வீட்டில் வளர்க்குற நாய்க்கு அவங்க சாப்பாடு போட வீட்டுக்குள்ளே குலைக்குது, அவங்க இன்னும் பராமரிச்சுட்டு போகிறாங்க. திருநாய்கள் தொல்லைகள் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குது. இதுக்கு வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.